மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த புது சீரியலை அறிமுகப்படுத்துங்க. இத்தனையோண்டு இதுக்கிட்ட எவ்வளோ பெரிய வேலை பார்த்து வச்சுட்டு போயிட்டா. நீ எந்த செல்லால இருந்தாலும் சரி உன்னை பிடிக்காமல விட மாட்டேன்டே. அப்படியே பூனை மாதிரி கூடியே இருந்துட்டு எவ்வளோ பெரிய வேலை பார்த்து வச்சுட்டு போயிட்டா. சத்தியமா உன்னை கண்டுபிடிப்பேன்டே, சத்தியமா கண்டுபிடிப்பேன். சத்தியமா கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிக்க இன்னைக்கு தானே உனக்கு இருக்குது. அட அட சிரிப்ப பாரு, என்ன ஒரு சிரிப்பு. ஏடே எந்த சில்லால இருந்தாலும் சரி என் கையில சிக்காமல போயிருவ. அன்னைக்கு நிஜத்துக்குமே உன் போட்டோக்கு மாலை போடல, நான் லியோனா இல்லடே. அப்படியே நல்ல மாதிரியே கூட சுத்திட்டு இருந்தா கடைசியில அப்படி கோத்து விட்டுட்டு போயிட்டா. வாழ்க்கையில இனி எவனையுமே நம்ப கூடாத அளவுக்கு என்ன பண்ணிட்டே. எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமேல் வாழ்க்கையில நல்ல வாழ நினைச்சேன். உன்னை கண்டுபிடிச்சு உன் போட்டோக்கு மாலை போடாம நான் இந்த பாட்டுல கீழே போட மாட்டேன். அது எப்படி அவன் நேரத்தை எங்களை கோத்து விட்டு போன. சிரிடி சிரிச்சுக்க. உண்மையிலேயே ஓ போட்டோக்கு மாலை போடுறது எனக்கு தீபாவளி. சிக்காமல இருக்க மாட்டேன், வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கேன். அதுல சிக்குவ. சிரிச்சுக்க நீ எவ்வளவு தூரம் சிரிக்கன்னு பாக்கும். இப்படி உன் போட்டோக்கு மாலை போடணுக்காக தாண்டி என் ரூம்லயே கொண்டு வச்சிருக்க. அது எப்படி உன்னால முடிஞ்சது? அப்படி நல்லது பண்ற மாதிரியே கோத்து விட்டு வந்துட்டு எல்லாத்தையும். அவளை சொல்லி குத்தம் இல்ல, நான் கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கணும். அப்படி மட்டும் நான் தெளிவா இருந்திருந்தோம்னா இப்படி பெங்களூர்ல லோன்னு அடைஞ்சிருக்க மாட்டேன். அது எப்படி அப்படியே பச்சை புள்ள மூஞ்சி மாதிரியே வச்சிருந்தேடி. அதை பண்ணிடலாம், இதை பிடிங்கிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அதெல்லாம் பயப்படாதீங்க, நம்ம அங்கே போன சரியாயிரும், அப்படி இப்படிலாம் சொன்னியடி. நம்பி பின்னாடி வந்த மட்டும் ஒரு கூட்டம் அப்படியே கோத்து விட்டுட்டு ஓடிட்டா. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவ நீ பார்த்த ஒத்த வேலைக்கு நான் இப்ப பெங்களூர்ல லோன் சுத்திக்கிட்டு இருக்கேன்டி. சத்தியமா அது ஹாப்பியா தான் இருக்கும். ஏன்னா அது புத்திசாலி, ஓவர் புத்திசாலி. அது சத்தியமா அங்கிட்டு தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஊர் தண்டிலாம் போயிருக்காது. வாய்ப்பே இல்லையா. கூடிய நேக்க வேலையை பார்த்து விட்டுட்டா போய் உள்ள. சத்தியமா சொல்றேன், இப்பவும் இவ அங்கத்தான் இருக்கணும். அதை விட்டு ஒரு ஸ்டெப்லாம் போயிருக்க மாட்டா. போயவளுக்கு உடம்பு முழுக்க மூளை. கூட நம்பி போன நாங்க தான் மாட்டிக்கிட்டோம். சத்தியமலை ரொம்ப பாதிக்கப்பட்டது அந்த லியோன் தான். அவனுக்காக அது தேவைதான். அவனுக்கு நீ செஞ்சது நியாயம்தான். நாங்க ரெடி பண்ணோம். என்ன ஆனாலும் சரி, நான் இப்பமே ஊருக்கு கிளம்புறேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா. இப்படி காஞ்சி ரொட்டி தின்னுட்டு நம்மளால இப்படி கிடக்க முடியாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நேரா போய் நின்ற வேண்டியதான் ஊருக்கு. கிளம்புடா கைப்புள்ள. இந்த பெங்களூருக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பணும். தலை வலிக்கு. அடியே நீ எங்க போயிருவ? அங்கதான் நீங்க சுத்திட்டு இருக்கணும். போறேன்டி, வாரேன். வந்து குயில பூடிச்சி குடில அடைச்சி கூச்சல்லுகிற உலகா, மயில பூடிச்சி காலை உடைச்சி அட சொல்லுகிற உலகா. அது எப்படி பாடுமம்மா, அது எப்படி ஆடுமம்மா. என்னாலும் சரி, ஊர்ல போய் குளத்து வேலை பார்த்தாவது நான் ஃபாரினுக்கு வரக்காக வாங்கின கடனை அடைச்சாலும் அடைப்பேனே தவிர இந்த ஊர்ல கிடக்க மாட்டேன். அடியே தேன்மொழி, அப்படி நல்ல பிள்ளை தானே இருந்த, பெரிய ஆண்டிகளை காத்து விட்ட. எதுவுமே தெரியாத கிராமத்து பிள்ளை மாதிரியே மூஞ்ச வச்சிருக்கிய. கிராமத்து பிள்ளைக்கு என்ன தெரியும், என்ன விவரம் தெரியும், என்ன சூதுவாது தெரியும்னு நம்பி பின்னாடி வந்தா ஏதோ பட்டணத்துல பிறந்தா பரலோகத்திலே பிறந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு மிதப்பிலே வாழ்ந்துட்டோம் பத்துக்க. அடியே கூமுட்டைகளா அப்படிலாம் இல்ல, நாங்க தாண்டி கெத்துன்னு காட்டி விட்டுட்டு போயிட்டேடி. அப்பாவி மாதிரியே மூஞ்ச வச்சிருந்தால பச்சை புள்ளன்னு நினைச்சு விட்டேன். நாளா என்ன வெள்ளந்தியா இருக்க அம்மா. போட்ட ஆட்டம் என்ன, பாடிய பாடல் என்ன. முருகா
புரியாம தலையாட்டின வாத்து மாதிரி பின்னாடியே டக்கு டக்கு டக்குன்னு வந்தோம். நாங்கெல்லாம் வந்ததெல்லாம் சரிதான். அந்த கிங்ஸின் பையனும் வந்தான் பாரு, அங்கதான் மட்டும் நாங்க முழுசா உன்னை நம்பிட்டோம். அவனே வாரான் அப்படி நினைச்சு பாதி நாங்க வந்தோம். போதா கரைக்கு அந்த லியோன் வேற, அவன் வேற தலையாட்டிக்கிட்டே வந்தானா முழுசா நம்பிட்டேன். இருடி இரு, ஊருக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். ஆனா உன்னை சத்தியமா நீ அங்க விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு உடம்பு முழுக்க மூளை, நீ சத்தியமா அங்கதான் கிடப்ப, எனக்கு நல்லா தெரியும். இருடி நான் வாரேன். போதும் 4 வருஷம் நான் பட்ட பாடு எனக்கு போதும். இனி ஊருக்கு வந்து உனக்கு இருக்குடி. கிளம்பி வந்துட்டே இருக்கேன் பாரு, குளத்து வேலை பார்த்தது என் கடன் அடைப்பேனே தவிர இதுக்கப்புறம் இங்க கிடக்க மாட்டேன். இதோ வாரேன். பையவுள்ள தினம் வேவு பார்த்தே தெருவுக்குள்ள வருது. எதுக்கு பையவுள்ள வேண்டதில்ல பார்த்துருக்குமோ? சத்தியமணி பார்த்துருப்படி, சத்தியமணி பார்த்துருப்பேன். தெரியலையா? இல்லப்பா, நாம யார் வம்புக்கும் போறதில்ல தும்புக்கும் போறதில்ல. நாம உண்டு நம்ம சுவாலி உண்டுன்னு போய்கிட்டு இருக்கோம். நாம யார் வம்புக்கு போறோம்? சத்தியமா பையவுள்ள ஏதோ வேண்டதில்ல பார்த்துருக்கேன். எனக்கு பல நாள் இருந்த சந்தேகம். தெருவுக்குள்ள வரும்போது சரி, ரோட்டில் போகும்போது சரி, 1க்கு 10 நேரம் வேவு பார்க்கா. அப்படின்னா என்னமோ பண்ணியிருக்கா. அத்தி நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நீ டட்டை போட்டாலே எடுத்து நான் உஷாரா இருக்கணும். இசை நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். நான் சேஃப்டியா போகணும்னு உன்னையே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். எஸ்கேப் ஆவரா? என்ன இது என்ன பழக்கம்? 2 வாலிய பிள்ளைகள் தான் 2 பேரும் ஒன்னா தான் போனோம். அது என்ன நீ தனியா போறது நான் தனியா போறது? இது என்ன என்ன பழக்கம் கேட்க? பொம்பளை பிள்ளைய அடக்க அடக்கமா என் பின்னாடியே வா. இல்லை சார், நீ பாட்டுக்கு ஏதாவது வேண்டதில்ல பார்த்து விட்டு போயிருப்ப, இல்லை பார்த்து வச்சிருப்ப. சமாளிக்கிறதுக்கு ஆள் தேடுத. எதுக்கு வெட்டியா பின்னாடி வந்துகிட்டு? எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ சமாளிச்சிருவ. ஆனா அந்த சாமத்தி எங்களுக்கு பத்தாது. அதான் சொல்றேன், நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். அப்படி இது வரைக்கும் நான் என்னென்ன பிரச்சனை பண்ணிருக்கேன்னு நினைக்கிற? இது என்ன பிரச்சனை கேட்க? தினமும் ஒவ்வொரு பிரச்சனை வரதான் செய்யுது. நீ பாட்டுக்கு நேக்க எலி குஞ்சு மாதிரி அப்படியே எஸ்கேப் ஆகி போயிருத. சமத்திய மாட்டிக்கிடுதோம் முடியல. நாங்களும் எத்தனை நாள் தான் வலிக்காத மாதிரியே ஃபீல் பண்றது சொல்லு பாப்போம். நீ எலி குஞ்சு மாதிரி அப்படியே சாதுரியமா ஒளிஞ்சு நனைஞ்சு ஓடிடுத. அந்த சாமத்தி எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது உங்ககிட்ட நல்லாவே இருக்குது. ஆனா மாட்டிக்கிறது நாங்க தானே. உங்க ஊர் தான், உன் கூட வந்தவதான். எவன் நேக்க இப்ப தப்பிச்சிருக்கா தெரியுமா? அவ இப்பெல்லாம் கூட வர்றதே இல்ல. நான் மட்டும் என்னை இழிச்சவாயான்னு கேட்கேன். இல்ல நீ எந்த தெருக்குள்ள நுழைஞ்சாலும் 10 அடி தள்ளி நின்னுக்கிட்டு வேக பார்த்துட்டு தெருவுக்குள்ள போறேன்னா நீ எவ்வளவு பெரிய சம்பவம்லாம் பண்ணிருக்கணும். கேட்டா ஓ ஓ அப்படின்னு எங்களையே வாருவ. நானும் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் காட்டிக்க வேண்டாம்னு தான் நினைக்கேன். ஆனா முடியல. நானும் மனுஷிதால, எனக்கு பயமா இருக்கும் இல்லையா? நீ வாட்டுக்கு நேக்க தப்பிச்சிருத, பின்னிடுறாங்க முடியல. அப்போ அப்போ வேண்டாம் இசை, விட்ரு இசை. அப்போ ரீசனியாவது சொல்லி, எதுக்கு எந்த தெருவுக்குள்ள வந்தாலும் அப்படின்னு வேலை பார்க்க? அது எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைதான். அதான் எதுக்குன்னு கேட்க. நீ எதுவும் பண்ணாமலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க. என்ன மன்னிச்சிரு இசை. நீ இப்படிக்கா போ, நான் இப்படிக்கா வரேன். நீ அப்படிக்கா போனா நான் இப்படிக்கா வந்துடுறேன். எதுக்கு சொன்னா வருத்தப்படுவ? இப்படிதான் நடிப்பான்னு தெரியும். தெரிஞ்சு வாய கொடுத்து விட்டானே. இங்க பாரு, உன்ன மாதிரி நடிக்கலாம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னது என்னது? எப்படி ராதிரா, எப்படி ராதிரா உன்னால இப்படி சொல்ல முடியுது? வேண்டாம் சார், என்ன விட்டு சார். எத்தனை நாளைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் பார்க்க தானே போறேன். என்ன காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு தெரியும்.
யாருக்கு எந்த நன்மையும் செஞ்சிடக்கூடாதுப்பா. நாம பாட்டுக்கு நன்மை செஞ்சுட்டு போயிருக்கோம், அது தீமையில முடிஞ்சிடுறே. பிறகு எல்லாரும் நம்ம தான் வலை வீசி தேடுதாப்பா. அவையெல்லாம் அப்படி பண்ணதுக்கு நான் காரணமா? நான் எப்படி பண்ண முடியும்? நான் என்ன பண்ணேன்? அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நானும் அவங்க கூட தான் போனேன். அதே மாட்டிக்கிட்ட நான் ஒண்ணு பண்ணல கட்டிக்க. ஆமா பாப்பா, எனக்கு ஒத்தையில போக தெரியும். சரி கூடயே வந்தா புதுசா ஏதாவது பார்த்தா எட்டி இங்க ஒரு ஆளை பாரு, எட்டி இங்க ஒரு ஆளை பாரு சிக்னல் கொடுப்பிய. அதை வச்சு நான் உசாராயிட்டேன். இவ்வளவு உசாராயிட்டு போயிட்டாலே. எட்டி கருப்பி என்னக்கா பத்தி கேட்க எனக்கு தெரியும். நான் எதுவுமே பண்ணல. நான் பண்ணாதானே பயப்படுறதுக்கு பயவழில் பயந்தாங்குழி பயவழிலாம் இருக்குது. என்னத்த சொல்ல, ஒரு மனுஷனுக்கு எதிரியே அவன் பயந்தான். எனக்குலாம் பயமே கிடையாது. நான் உன்னை விரட்டல, நீயும் தப்பிச்சு ஓடல. ரெண்டு பேரும் பேசி ஒரு சமரசம் ஆயிடுவோம், சரியா? என்ன அதிகமா ஓட வைக்காத. கையில வச்சிருக்கேன், போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? கொஞ்சம் வழி விடுறீங்களா? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுறீங்களா? நீங்க யார்கிட்டயோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஐ எம் இசை. கொஞ்சம் வழி விட்டுட்டீங்களா? நான் பட்டுக்கு போயிடுவேன். மண்டல் பசர் கொடுக்கால. இல்ல, கோபப்பட்டனா காரியம் கெட்டுண்டா. ஏற்கனவே கோபப்பட்டதுனால நான் இங்க வந்து நிற்கும். அவ விவரமா இருக்கா. குறமொழி முடிச்சாலே இவ குறமொழி முடிச்சாலே அடுத்து யோசிக்கிறான்னு அர்த்தம். இந்த வாட்டி நாம முந்திக்கிடணும். ஆக்சுவலி நான் தேடி வந்த பொண்ணு நீ இல்லதான், எனக்கு அது நல்லாவே தெரியும். என்ன ஒன்னால எனக்கு சின்ன வேலையாக வேண்டியிருக்கு, அதனாலதான். மற்றபடி நான் போட்டு தர வந்தவன் நீ இல்ல, அது எனக்கு தெரியும். தெரியும், நீ இல்ல. உங்களால ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கு, அதான் உங்க உதவி தேடி வந்தேன். சாரி, எனக்கு டைம் இல்லை. ஓகே, வழி விடுறீங்களா? பட் உங்களை மாதிரி பேட் பாய்க்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்றது இல்லை. எனிவே உங்க காரியம் சக்சஸ் ஆகணும், வாழ்த்துக்கள். வழி விட்டுட்டீங்களா? டச் ஆயிட்டுனா உங்க ஹேட் ஹேபிட் எனக்குள்ள வந்துடும். எனக்கு இந்த தீய பழக்க வழக்கங்கள், பேட் வேர்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு அறவே ஆகாது. அலர்ஜி ப்ராப்ளம். இந்த பேட் பை, பேட் ஸ்மெல், பேட் வேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டாலே எனக்கு ரொம்ப அலர்ஜி ப்ராப்ளம். எனக்கு அலர்ஜி ஒத்துக்கிடாது. கொஞ்சம் ஒரு மணி நேரம் அப்படி நின்றுட்டீங்கன்னா நான் அப்படி பாட்டுக்கு போயிடுவேன். நான் கொஞ்சம் ஆச்சாரமாக்கும். கொஞ்சம் 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 நான் கட்டிலாம். இல்ல, ஒரு சின்ன ஹெல்ப் தான். உங்களை மாதிரி பேட் பாய், பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ற பாய், அந்த ஸ்மெல்லே எனக்கு ரொம்ப அலர்ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் ஒத்துக்கிடாது. பேசிக்கலி ஐ எம் ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு இந்த பொய் புரட்டு, ஏமாத்துறது, அப்புறம் மற்றவங்களை மாட்டி விடுறது, நக்கல் பண்றது, அப்புறம் மற்றவங்களை கறக்கிறவ, இது எதுவுமே எனக்கு ஒத்துக்கிடாது. ஏன்னா எனக்கு அலர்ஜி ப்ராப்ளம். உலகத்துல எத்தனை வேலையும் நான் பார்த்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஜககால கில்லாடி நான் பார்த்ததே இல்ல. சித்த வழி விட்டு நிக்கலா. நான் ரொம்ப ஆச்சாரமாக்கோ, அப்படியே 40 போயிருவேன். கொஞ்சம் 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 தள்ளி நின்னுங்க. ஒட்டாது, போங்க போங்க, ஒட்டாது. புடிச்சு வச்சுக்கிடுவானோ? எனக்கு இப்ப அங்கோடி போண்டா, இங்கோடி தான் போகணும். என்று சிக்கோடி ஒத்தடி பாதையில ஒத்தடி பாதையில போனாலும் சேஃப்டியா போய்கிட்டு இருக்கேன். அந்த பயவுல கூட வரலன்னா என்ன பாதுகாப்பா உணர்து. அவ கூட நடக்கிற ஒவ்வொரு நொடியுமே அப்படியே பக்கு பக்கு டக்கு டக்குன்னு என் இதயம் ஸ்பீடா அடிச்சு வேர்த்து கொட்டிடுது. எப்போ எவன் வந்து வழி மதிப்பானே தெரிய மாட்டேக்கு. பயவுல கால் வைக்கிறதுலாம் கண்ணீர் வச்சுட்டு வந்திருக்கு. அது இப்ப திருப்பி அப்படியே வந்து அடிக்குது. அப்பா, இனிமேல் இவ கூட மட்டும் வந்துடவே கூடாது. ஒத்த நொடி பார்வையில, ஒத்த எடி பாதையில என்ன சுண்டி இழுத்தவன. ஆத்தி, ஒத்தடி பாதையில வந்ததுக்கு ஆத்தி, இவ யாரப்பா? சத்தமே நம்ம ஊருக்காரனா இருக்க மாட்டான், வாய்ப்பே இல்ல. என்ன வெளிநாட்டுக்காரனா இருப்பானோ? மீசை பார்த்தா கூட மாத்தானே இருக்குது. ஓஹோ, இப்படிலாமடா இருக்கிய? ஒத்தையடி பாதையில, ஒத்தையடி பார்வையில என்ன சுண்டி இழுத்தவனே. ஆத்தி, ஏம்மா என்ன அழகா இருக்கான்.
இந்த பையன் உள்ளே விட்டு தனியா வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நல்லதாவே நடக்குதே. அது நிரந்தரமா அவளை விட்டு பிரிஞ்சிட்டோம்னா இப்பதான் புரியுது கருப்பியான் கூட வரமாட்டேங்கான்னு. இங்க இது ஒத்தடி பாதைதான், இங்க யாரும் வரமாட்டாங்க. ஐயோ இப்படி கேட்கணும் தெரியல. பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, காட்சி பிழை போலே உணர்ந்தேன், காட்சி பிழை போலே. அம்மா, நீங்க எந்த இருக்கறீங்களா? ஆமா, இங்க ஒரு குரங்கு போச்சுதா. அப்படின்னா இவனு அத தேடி வந்திருக்கா. பையவள காலடிக்கெல்லாம் கண்ணி வடியாதான் வச்சுட்டு வந்திருக்கா. அவ குட்டாளின்னு நாமளும் தெரிஞ்சா இந்த பையன் ஏறத்து பார்க்காம போயிருவான். குரங்கா? ஒரு குரங்கு போச்சா, அதுக்கு வாலெல்லாம் இருக்கும், மூஞ்சி குரங்கு மூஞ்சி மாதிரியே இருக்கும். அப்புறம் அப்படின்னா அந்த பையலையே தான். அவ குட்டாளி தான் நாமன்னு சொன்னோம்னா நம்மளை ஏறெடுத்து பார்க்காம இந்த பையன் போயிடும். குரங்கா? எனக்கு சரி தெரியலையே. காலேஜுக்கு போவோம், காலேஜுக்கு போறேன். நாங்க யாரெல்லாம் மாட்டி விட போதோ தெரியல. அவ கூட படிக்க அத்தனை வரைக்கும் க்ளோஸ் பண்ணி விட்டுரும். அப்படியே தோசியம் பார்த்த மாதிரியே இந்த பையன் சொல்லுதே. நல்லா சோசியம் சொல்லுதாரு. சத்தியமா அது குரங்கு தான், குரங்குல இருந்து எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இது குரங்குக்கும் முன்னோர்கள் நினைக்க, அந்த குரங்கினத்துக்கு இது ஒரு முன்னோடி. அப்படி சொன்னா கூட சரியா இருக்காது. குரங்கை விட ஒரு படி மேலன்னு சொல்லலாம். அப்ப மனுஷ பைய அது சரிதான். ஆனா அந்த மனுஷனுக்கும் குரங்குக்கும் இடப்பட்டது அந்த பயம் இல்ல. இங்கிருந்தான் ஓடி ஓடி வந்துச்சு கண்ணில் பாட்டுல பாத்தீங்களா. எனக்கு அப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிக்க மாட்டேன். இங்கோடி போங்க, ஏதாவது மரத்துல எதுவும் தொங்கிட்டு கிடக்கும். உன் பேரு? என் பேரா ஆதிரா. ஒருவேளை அந்த மாதிரி பொண்ணு கூட சேர வேண்டிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சதுன்னா இவங்கிட்ட கட் பண்ணி விட்டுரு. அதான் உன் வாழ்க்கைக்கு சேஃப்டி. அத்தி சோசியக்காரனா தான் இருந்திருப்பான்னு நினைக்கேன். என்ன கரெக்டா சொல்லிட்டு வர. அவளால பாதிக்கப்பட்டவனா தான் இருக்கணும். இதோட எத்தனை பேர் வந்தாச்சு. அப்படி இந்த பவளை என்னதான் பண்ணிட்டு வந்திருக்கு. ஆனா எதுவுமே தெரியாம நல்ல பிள்ளை மாதிரியே இருக்கா. என்னைக்கு நான் சிக்குதானோ தெரியல. இந்த காலத்துல நல்லதுக்கெல்லாம் காலமே கிடையாது. நல்லது பண்ணதானடி காலம். நீ தான் நல்லது பண்ணலையே. ஏதோ தனியா போய் கிழிச்சு தள்ளிரண்டு போன. வாங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் எங்க தனியா போவேன். எப்படி போனாலும் சுத்தி சுத்தி வளைச்சு சட்டி கேடுகள. என்னடி பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலடி. ரைட் வரட்டா. இனிமேல் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்க போறேன். ஹாஸ்டலுக்கு யாராவது லேட்டா வாங்க, அப்ப இந்த மீனா பத்தி தெரியும். இந்த அகராதி படிச்ச பேவுல உள்ள வந்துட்டா சத்தம் போடாதீங்க. இனிமேல் இந்த மீனர்க்க ஸ்ட்ரிக்ட்டா பார்த்துட்டு எல்லாரும் அப்படி நடுங்கி போணும். இனிமேல் நான் ஓவரா ஸ்ட்ரிக்ட்டா இருக்க போறேன். அத்தே இந்த அகராதி பிடிச்ச பேவுல வந்திருக்கான். யாத்தடி இன்னைக்கு தான் நான் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும் முடிவு எடுத்தேன். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கும் போலுக்கு. இந்த அகராதி பிடிச்ச பேவுல சமாளிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. கண்ணை கொட்டி தேடி வந்த கண்ணை கொட்டினா, கண்ணை கொட்டி தேடி வந்த கண்ணை கொட்டினா. ஆமா, உன்னத்தான் இந்த ஹாஸ்டல் பக்கமே வரக்கூடாதுன்னு உங்க அம்மா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்கவல்ல. சொல்லிருக்கவனு எனக்கு தெரியும் இல்ல, அதுக்கு தானே வந்தேன். ஓ, சொன்னதை செய்யறாங்க கிடையாதுல நீ. அது சரி, வா ரூட் தனி ரூட் தானே. யூ கண்டினியூ. எங்க மம்மி எங்க? எங்க ஸ்ட்ரிக்ட்டான மம்மி எங்க? ஸ்ட்ரிக்ட்னு மட்டும் வாயற மட்டும் சொன்னா எப்படிடா? அத்தை உங்க அம்மா ஸ்ட்ரிக்ட்னு தெரியுதே, அப்புறம் என்ன இவ்வளவு அலப்பற பண்ற? அதான் இந்த லியோன். அது சரி, இந்த ரிசப்ஷனாலே அழகா கியூட்டா அப்படி பொப்பி மாதிரி இருக்க அப்படி தானே வைப்பாங்க. ஆமா, அதான் வச்சிருக்காங்க. அப்படித்தானே வைப்பாங்க. ஆமா ஆமா, அப்படித்தான் வைப்பாங்க. அப்ப எப்படி நீ வந்த? எல்லா அழகும் ஒரு சேர சேர்ந்த போய் தான் நான் இதுல உட்கார்ந்துருக்கேன். இருந்தாலும் எங்க அம்மா இவ்வளவு ஆரோஜனை பண்ணிருக்க கூடாது. ரிசப்ஷன்லயாவது ஒரு அழகான ஃபிகர் வச்சிருக்கலாம். இப்ப புரியுதா உங்க அம்மையா என்ன ரிசப்ஷன்ல வச்சிருக்காவனே? ஹாஸ்டலுக்கு அப்படி ஒண்ணு கூட கண்ட காட்ட மாட்டேக்காவல. ஏன் எல்லாம் புத்தி தெரிஞ்சுதா? இது வரைக்கும் எனக்கே விட தெரியல என்னெல்லாம் எதுக்குடா ரிசப்ஷன்ல வச்சிருக்காவேன்னு. இப்ப புரியுதுடா, இப்ப புரியுது. சரி, ஹாஸ்டலுக்குள்ள எத்தனை புரியல் இருக்கும்? எத்தனை புள்ளி இருந்தா உனக்கு என்னடா? 10 சுத்தல் போக சூப்பர் பிகர் எத்தனை இருக்கும்? எத்தனை இருந்தா உனக்கு என்ன? சொல்லுங்கக்கா, நமக்குள்ள என்னக்கா? கடுப்பேத்தாம ஓடின்னு சொல்லிவிட்டேன். சரி சரி, என் மம்மிய பாக்கணும். உன் மம்மி கூப்பிட்டு உன்னை பார்க்க முடியாதான், கிளம்பு. ஸ்டூடெண்ட் வர நேரம் நான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பிடிக்கணும். நிறைய வாழ்த்தரம் பண்ணிக்கிட்டு 2 3 அலையுது. ஒரு அகராதி பிடிச்ச பயவுல இருக்குது. அதுதான் இருக்கலே என்ன ரொம்ப பாடுபடுத்தும்.
அதை இன்னைக்கு கையும் களமா பிடிக்க நான் உட்கார்ந்துருக்கேன். கிளம்பு. அகராதி பிடிச்ச பையன்னு சொன்னதுக்கு அப்பதான் எனக்கே ஞாபகத்துக்கு வருது. 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 4 வருஷம் என் கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கா. அந்த அகராதி படிச்ச பையில தான் 4 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ மட்டும் கையில கிடைக்கணும் எனக்கு தீபாவளி அன்னைக்கு தான் இந்த பாட்டுல நான் கீழே போடுவேன். அவ்வளவு பெரிய அகராதி பிடிச்சவாடா? இந்த உலகத்திலே அவளை மாதிரி ஒரு அகராதி பிடிச்ச பையிலே பார்க்கவே முடியாது. உன் கண்ணுல விரல விட்டு ஆட்டி இருக்கா? அது ஒரு கேங்கா மாட்டிக்கிட்டோம். ஆனா அதுக்கெல்லாம் ஒருத்தி தான் காரணம். 6 மாசம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கேன். எங்க அப்பா என் சொத்த போய் தண்ணிவாரி கெட்டி வச்சுட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அகராதி பிடிச்ச பையில தான். நீ சொல்றத பார்த்தா ரொம்ப பெரிய அகராதி பிடிச்ச பையில இருக்கும் போலுக்க. பாக்கும்போது சரி, பார்க்கும்போது இந்த கொரியா குயின் மாதிரி பார்க்க கியூட்டா இருப்பா. மூஞ்சி பொம்மை மாதிரியே இருக்கும். கோலத்துக்கு கூட வச்சு கொடுத்துட்டே இருக்கலாம் நினைச்சு 4 மாசம் ஜெயில இருந்து வந்திருக்க. ஆனா போன காரணம் நல்ல காரணமா இருந்தா கூட பரவாயில்ல. என்ன மாட்டி விட்ட கேஸ் இருக்கு பாரு. எத்தனை வேட உள்ள போனியா? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா தப்பிச்சு ஓடிட்டு கடைசியில என்ன மட்டும் வசமா மாட்டி விட்டு தப்பிச்சுட்டா. அப்படின்னா அந்த அகராதி படிச்ச கோவில நானும் பாக்கணுமேடா. சரி அந்த ஸ்ட்ரிக்டான மேடம் வர சொல்லுங்க. மேடம் இப்ப ஆபீஸ்ல இல்ல. எங்க? அவங்க டாடிய பார்க்க போறேன்னு போனாங்க. இன்னைக்கு நான் சொல்லிட்டு போக மாட்டேன். வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. வெளியில வெயிட் பண்றேன். டேய் ஸ்டூடண்ட் வரலடா. நீ அங்க நிக்க கூடாது. அவ்வளவுதான். என்ன கொல்ல பண்றவ. போடா. ஆஹா அப்படியா? இல்ல நான் வெளியில வெயிட் பண்ணுவேன். வர சொல்லுங்க. வரதெல்லாம் அகராதி பிடிச்ச பையலா வந்தா நான் என்னத்தா பண்ணுவேன்? ஒண்ணு போல அகராதி பிடிச்ச பையலா வருது. உன்னை தேடி யாரும் வரல. அப்படியா? சரி சரி நான் ஹாஸ்டலுக்குள்ள போறேன். மன்னிக்கவும் அப்படியே வெளியில போயிடவும். எதுக்கு எதுக்கு கேட்க? எதுக்குன்னு கேட்க? இந்த பார் உன் சாதுரியம் சாமத்தியம் ரெண்டும் வெளியே வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிறா திருப்பிட்ட. ஆமா ரஸ்கல் என்னங்க என்ன பாடுபட்டு இருக்க? என்ன காரணத்துக்காக என்ன ஆசை விட்டு வெளில போய் சொல்றிய? 6 மணிக்கெல்லாம் உள்ள வந்திருக்கணும். மணி 7:30. எங்க போயிருந்த? டியூஷன். உனக்கு டியூஷன் கிடையாது. புதுசா ஜாயின் பண்ணிருக்க. அத நீ முத இங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். 7 மணிக்கு மேல கேட்ட திறக்க கூடாதுன்னு மேடம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. யூ கோ வெளில போ. என்ன நாம என்ன அப்படியே பழகிருக்கோம்? வேண்டாம் வேண்டாம். உன் அகராதி பேச்சல வேற எங்க வச்சுக்க. இல்ல நான் மயங்க மாட்டேன். வெளியில போன்னு சொன்னேன். என்ன மீனாக்கா ஒரு அழகான பொண்ணு ஒரு அழகான பிள்ளைக்கு தானே சப்போர்ட் பண்ண முடியும். நாங்க வரும்போதே உங்ககிட்ட சொல்லி நினைச்சேன். இன்னைக்கு என்னங்க இப்படி கொல்ல அழகுல இருக்கிய? உங்க கலருக்கு ஏத்த மாதிரி சோப்பு கலர் ட்ரெஸ் சும்மா தூள இருக்கியல. நம்பாத மீனா இவளை நம்பாத. அழகு இருக்கலாம் ஆனா இவ்வளவு அழகு இருக்க கூடாது. இங்க பாருங்க அழகும் அழகுதான் ஒண்ணு சேரணும். நீங்களும் அழகு நானும் அழகு. நீங்களே என்ன இப்படி பண்ணுனா? ஆனா இப்பதான் ஒரு கலாணி பையனை ஓட்டிட்டு போயிருக்கான். என்ன சொல்றீங்க? அழகா இருக்க எதுனா ரிசர்ச்ல இருக்கணும். நீங்க எதுக்கு இருக்கீங்கன்னு எனக்கு கேட்டுட்டு போயிருக்கானே. கபோதி பைய கலவாணி பைய ருசி இல்லாத பைய டேஸ்ட் தெரியாத நானடி பைய. நசமாவா சொல்லுத? நான் என்ன அம்புட்டு அழகாவா இருக்கேன்? கொள்ளை அழகு கொட்டி கிடக்குது. கொள்ளை அழகுகள் கொட்டி தீராதோ. நான் உள்ள வரும்போதே சொல்லணும்னு நினைச்சேன் தெரியுமா? சரி சரி இன்னைக்கு தான் உனக்கு கடைசி வாடி. இதுக்கு மேல லேட்டா வரக்கூடாது. மேடம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. அழகும் அழகும் இன்னைக்கு ஒரு இடத்துல தான் இருக்கணும். நீங்களும் அழகு நானும் அழகு. ஓகே ஓகே. யாரோ இப்ப எனக்கு ஒரு அறுப்பு கண்ண குட்ட மாதிரியே கேட்டுச்சே. யாரு? ஸ்டூடண்ட். ஸ்டூடண்டா? என்ன பேரு? இசை. நான் சொன்னேன் இந்த அகராதி பிடிச்ச பையல. அதுதான் இப்ப உள்ள வந்துச்சு. டேய் என்ன ரிசர்ச் லட்சத்துக்கு என்ன சொன்ன? அகராதி பிடிச்ச பையலியா? அது எங்க இருக்கு? இப்பதான் உள்ள போனா. இனி கேட்டு திறக்க முடியாது. நீனே நினைச்சாலும் பார்க்க முடியாது. போ போ கிளம்பு கிளம்பு. ஆஹா அகராதி பிடிச்ச பையலியா? இந்த மீனா சும்மா சொல்ல மாட்டாளே. அப்படின்னா நிஜமாவே அகராதி பிடிச்சதுன்னா ஆத்தி அந்த அகராதி பிடிச்ச பையலியா நான் பார்க்கணுமே. கேட்ட இழுத்து முடியாச்சு நீ கிளம்பலாம். ஒட்ட மாடி இருக்குல்ல. டேய் இது லேடிஸ் ஹாஸ்டல்டா. சீக்கிரம் கிளம்புடா. உங்க அம்மா வந்தா என்ன உண்டல நினைக்கிறவ. கிளம்பு கிளம்பு. அந்த அகராதி பிடிச்ச பையலியா எப்படி இருக்கும்? மாதவத்தி சொன்னி அடையாளம். ஓ அகராதி பிடிச்சவா அப்படிதான் இவளும் இருப்பா. அப்படின்னா அக்கா ஒன்ன மாதிரி ஒரு அழகி இந்த உலகத்திலேயே கிடையாது. கொள்ளை இரவுகள் கொட்டி தீராதோ முல்லை இரவுகள் முத்தமிடாதோ. மரியாதை ஓடி சொல்லிட்டேன். அந்த அகராதி பிடிச்ச பையலியா பார்க்கணுமே. ரொம்ப நாளாக தூங்கல. அம்மி மீது
சின்னதா இங்க கிடக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணாத. போ போ. ஆலான தாமரை. ரொம்ப நாளாக தூங்கல. ஓகே, ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். என்ன? அதான் அவ என் கனவுல வந்தா. மாமி, அவதான் தினமும் வாராள. ஆனா ஒரு பிரச்சனை இல்லையே. நீங்க தான் அம்மியே நகரலையே. ஆத்தி, ஹாஸ்டல்னா இதுதானா? லேடிஸ் ஹாஸ்டல். போடா. மொட்டை மாடிக்கு போறியா? இந்த வார மீனக்கா தண்ணி கிடைக்குமா? நீ செத்தா கூட உனக்கு பச்சை தண்ணி கொடுக்க கூடாதுன்னு உங்க அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. கிளம்புடா. சரி, நான் கிளம்புறேன். போடா. நீ வரிசைக்கு வருவானுங்க. அப்பா முடியல. நான் ஆளான தாமரை. வந்தேன்னு வச்சுக்க உனக்கு ராஸ்கல். ஆளான தாமரையா? அப்போ நீ வீட்ல தான் கிடந்திருக்கணும். ஹாஸ்டலுக்கு வந்திருக்க கூடாது. ராஸ்கல். பாட்டு படிக்க லட்சணத்தை பாரு. கட்டி பூடிடா. கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. இது ஓகேவா? நாரசமா இருக்கு. 18 வயசு இல்ல மொத்தம் வயசு ஏங்கிது பாய் போட. 18 வயசு இல்ல மொத்தம் வயசு ஏங்கிது பாய் போட. ஏங்க ஆள பாத்துக்கிட்டு ஏங்க. அம்மா வந்தாச்சா? சப்பா, இதுக்கு மொத்தம் எத்தனை ஆம்பளை பேர் நம்ம பெத்து போட்டாவ. இனி வரிசைக்கு அம்மான்னு வருவானுங்களே. இவனுக்கு பதில் சொல்றதுக்காகவே தான் என்ன ரிசப்ஷன் வச்சிருப்பாவளோ? இல்ல, உங்க அம்மா இன்னும் வரல. இப்பதான் ஒருத்தங்கிட்ட சொல்லி அழியிருக்கேன். ஏண்டா ஆயிடுச்சுன்னு அடிக்கிய? என்ன மீனக்கா, நீ இப்படிலாம் புசுக்கு கோவப்பட்ட நான் என்ன பண்ணுவேன்? உங்க அம்மா ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் வச்சுதான் குத்தம். பையோட இங்கேயே சுத்திட்டு வரானுங்க. இத்தனை ஆம்பளை பேரை பெத்துட்டு அது எதுக்குமா லேடிஸ் ஹாஸ்டல் வச்சு நடத்துது? இந்த வானரங்கம் எப்படி இருக்கும்? அது படிக்கல, அதை வச்சு புரிஞ்சுக்க. மாமி, நோக்கே ஒரு விஷயம் சொல்லணும். கேக்கல? நீ சொல்றது கேட்கதனடி நான் இருக்கேன். சொல்லு. நீங்க அத்தி எல்லாம் மீறி பேசுவாளுங்களே. டேய் போயேண்டா. பரவாயில்ல. ரொம்ப வரைஞ்சுக்கிட்டிருக்கானே. போயேண்டா. பரவாயில்ல. சின்னங்காலடா. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு உன் மேல ஆசை. அடே வந்தேன்னு வச்சுக்க. அழகும் ஒளிச்சேரணும். இது சொல்லியே என்ன ஆஃப் ஆக்கிடுவா. அந்த அகராதி பிடிச்ச போயிடுதான். மேடம், என்னடா சிட்டுக்குருவிலா இருக்குதுங்களே. சப்பா, சும்மாவே இந்த எடுத்துட்டு நவள மாட்டான். இனி எங்க நவளுவான்? ஏடா இன்னும் 2 பேர் எங்கடா? அவனுக்கு கிடக்கானுங்க. பேரு என்ன பேரு? செருப்பு. அது வந்து என் பேரை கொஞ்சம் சொல்லுக்கா. பிஞ்சிரா. என் பேர் இல்லக்கா. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு பெயர் என்னவோ? மங்கத்தா பரமேஸ்வரி என்ற, கோயிலேஸ்வரி என்ற, ராஜராஜேஸ்வரி என்ற, அகிலாஸ்வரி என்ற, பரமேஸ்வரி என்ற, அகிலேஸ்வரி. அவளுக்கு எத்தனை பேர் வேணா வந்துட்டு போட்டோம். நான் வைக்கிறது என்னமோ சிட்டுக்குருவிதான். சிட்டுக்குருவி. உனக்கு இங்க என்ன சொல்லின்னு கேட்டேன். அவன் கண்ணோட கண்ணாப்புனாக்கிடுவான். போய் சொல்லிட்டேன். கொஞ்சம் முகரையும் பாரு. பெரிய எம்ஜிஆர் நினைப்பு. போடா, தொப்பி வச்சுட்டா. அவன் அந்த நினைப்பதான் சுத்திக்கிட்டு இருக்கான். சரி போ. சப்பா, இவங்கிட்ட இருந்து இந்த பெவலியில காப்பாத்துறதுக்கு நான் படுற பாடு. சப்பா, இன்னும் 2 பேர் வருவானுங்க. எப்படி சமாளிக்க? போடா. நீ போயிட்டு இன்னும் 2 மணி நேரம் உண்டு பாரு. அவங்கள வர சொல்லு போ. உள்ள எத்தனை சிட்டுக்குருவி இருக்கும்? ஓடி சொல்லிட்டேன். சப்பா, இப்ப புரியுது என்னையா ரிசர்ச்ல வச்சா வேண்டு. சப்பா, அத்தி இவனை பார்த்தா மட்டும் என் தொடலாம் நடுங்கிருமே. இவன் கொஞ்சம் தும்பு பிடிச்ச பையல்ல. பொன் வாசனையே ஆகாதே. நானே ஹாஸ்டலுக்கு வருவான். அம்மா இல்ல. கருப்பு. 18 வயசு இல்ல மட்டும் மனசு எங்குது பாய் போட. பையன் உள்ள எனக்கு ஏவி விட்டுருக்கு நினைக்க. இன்னைக்கு ஏதாவது மூடு நாளான்னு கேட்க. அவன் என்ன மூடு கிளம்பி நிக்கா? என் தீவனுக்கு பொம்பளை பிள்ளைகளே ஆகாத. இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமா இருக்கானுங்க. இதுக்குத்தான் என்ன ரிசர்ச்ல வச்சிருக்காவன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. அது யாரு?